Hello, sir. Good evening. Welcome to Professor Academy. ஸோ நம்ம டிஎன் செட்டுக்காக சீரியஸ் டாபிக் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இருக்கிறது பாயிண்ட் குரூப் விச் இஸ் குரூப் தியரி. ஸோ அதில் நம்ம லைக் ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ லைக் என்னன்னா ஒரு சில காம்பனன்ட்ஸ்க்கு எப்படி நம்ம பாயிண்ட் குரூப் அசைன் பண்றது அல்லது ஷார்ட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். So again, okay, so we are going to see some selected point groups only. Okay, so not all the point groups, some selected point groups. And இப்போ பாயிண்ட் குரூப் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ அதுக்கு பேசிக்கா நமக்கு வந்து ஒவ்வொரு மாலிகுலோட ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ லைக் கெமிக்கல் பாண்டிங் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நமக்கு ஒரு யூனிட் இருக்கு. ஸோ ஆக்சுவலி பேசிக் லெவல் 11th ஸ்டாண்டர்டோட பேசிக் லெவல் தெரிஞ்சது அப்படின்னா போதும். சரிங்களா? ஸோ we must know every structure of the molecules. Okay, like இன்னைக்கு நம்ம செலக்டடான டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கெமிஸ்ட்ரி கிளாஸஸ். ஓகே, ஸோ டிஎன் செட்டுக்கான சீரீஸ்ல டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து சிஎன்வி. சரிங்களா? சிஎன்வி. ஓகே, ஸோ இந்த சிஎன்வில என் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம நம்பர்ஸ் வந்து போடுவோம். ஸோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ சிஎன்வியை நீங்க ஜென்ரலா லைக் C2V அல்லது C3V இல்ல C4V இந்த மாதிரி உங்களுக்கு எனி சிஎன்வி வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஓகே ஸோ எக்ஸ்பென்ஷன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிஎன் இருக்கும். ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா n டைம்ஸ் வந்து சிக்மா வி இருக்கும். சரிங்களா? தென் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏற்கனவே பேசிக் லெவல் தெரிஞ்சது அப்படின்னா இதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம பார்க்கறதுங்கிறது ஓவர்வியூ அப்படிங்கிறதுனால ஸோ எப்படி பாயிண்ட் குரூப்பை ஞாபகம் வச்சுக்கிறதுங்க மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, யா, சரி வாங்க. So let me say that C2V. The first one is C2V. Let me take C2V. Okay. C2V எந்த மாதிரியான மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அந்த மாலிகுலுக்கு வரும் சார்? So simply saying bend structure. Okay, simply saying bend structure. So bend அப்படின்னா நீங்க V ஷேப்னு சொல்லலாமா? Let us say bend அப்படி இல்லைன்னா வி ஷேப் ஆர் இன்வெர்டட் வி ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் நீங்க வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கீங்க H2S அல்லது H2O. வாட்டர் மாலிகுல்ங்கிறது H2O இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் H2S, சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வரும். சரி, இது ஒரு டைப். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராஹெட்ரல்ல. ஓகே, சொல்லிட்டு சரி டெட்ராஹெட்ரல்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் ஆட்டம் இருக்கும். லெட் சென்ட்ரல் ஆட்டம் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பி வந்து ஒரு சரௌண்டட் ஆட்டம் அப்படின்னா இன்னொரு சரௌண்டட் ஆட்டம் வந்து சி வந்து 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெட்ராஹெட்ரல் காம்பனண்ட்டுக்கு வரும். ஸோ சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா ஸோ எஸ் யூ கேன் ஹாவ் லைக் லெட் அஸ் சே இப்போ CH4 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சரௌண்டட் ஆட்டம் எல்லாமே சேமா இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு C2Vல வராது. இது பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு டெட்ராஹெட்ரல்ல வந்துடும். அதே போல லைக் CCl4 வந்தாலும் உங்களுக்கு டெட்ராஹெட்ரல்ல வந்துடும். சரிங்களா? ஸோ சென்ட்ரல் ஆட்டத்தை சுத்தி சரௌண்டட் ஆட்டம் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி டெட்ராஹெட்ரல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுலயே டெட்ராஹெட்ரல்லயே ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் சே உங்களுக்கு ரெண்டு பிளேன்ல இருக்கும். ஓகே, ஒன்னு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும், இன்னொன்னு வந்து பேக்ல இருக்கும் இல்லைங்களா? இந்த இதுல தான் நம்ம இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ இந்த சென்ட்ரல் ஆட்டத்தை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, சிங்கிறது இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு இங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இதையே ரியல் எக்ஸாம்பிளா எடுக்கணும் அப்படின்னா ஓகே வி கேன் டேக் திஸ் ஒன். ஓகே, நடுவில் இங்க கார்பன் இருக்கு. சரிங்களா? இங்க குளோரின் இருக்கு. இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது திஸ் இஸ் நத்திங் பட் வாட் CH2Cl2. CH2Cl2 இதுவும் டெட்ராஹெட்ரல்ல அதனுடைய ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல் தான். ஆனா நீங்க இதனுடைய பாயிண்ட் குரூப்பை மென்ஷன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ இப்போ லைக் இது என்னன்னா நீங்க இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது யூ வில் கெட் ஒன்லி C2V. அதாவது C2 அப்படின்னா இது ரெண்டு முறை ரொட்டேட் பண்ணீங்கன்னா தான் இந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அண்ட் இதுல வந்து ஓகே யூ வில் கெட் வெர்டிக்கல். ஓகே, ஸோ சிக்மா V வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ லெட் மீ டேக் an எக்ஸாம்பிள். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பென்ட் ஸ்ட்ரக்சர் ஆர் வி ஷேப். ஸோ இது என்ன வரும்? H2 வரும்னு சொன்னோமா? ஸோ வாட்டர் மாலிக்யூல். ஓகேவா? இந்த இடத்துல ஆக்சிஜனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா
சல்ஃபர், அதே மாதிரி H2Sல வந்து செலீனியம், ஓகே, டெல்லூரியம், பொலோனியம். பொலோனியம் உங்களுக்கு பேசிக்கா வராது, ஏன்னா அது ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட், ஸோ அதனால ரியாக்ஷன்ஸ் மோஸ்ட்லி நடக்காது. அண்ட் இதை தவிர பென்ச் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, ஓகே, அதே போல வந்து NO2 வந்துரும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வரும். ஸோ இதே போல வேற எதுவும் இருக்கா சார் அப்படின்னா, எஸ் வி ஹாவ் சிஸ், ஓகே, ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஓகே, சிஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இது அண்ட் தென் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி CH2Cl2 மாலிகுல். அதே மாதிரி மெரிடினால் ஸ்ட்ரக்சர், ஓகே, ஸோ மெரிடினால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஓகே, ஸோ A3B3, A3B3 இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே, அதாவது லைக் இந்த CH2Cl2 அண்ட் MA3B3 இது எல்லாமே உங்களுக்கு எதுல வந்துருமா? C2E வந்துருமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம். வாட்டர் மாலிகுல்ங்கிறது உங்களுக்கு பென் ஷேப், ஓகே. ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஒரு லோன் பேர் இருக்கும், இங்க வந்து ஒரு லோன் பேர் இருக்கும். இந்த லோன் பேர் தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம், சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இதனுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து sp3. sp3நாவே உங்களுக்கு டெட்ராஹெட்ரல் வரும் இல்லையா? ஆனா நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வந்து டெட்ராஹெட்ரல் மாதிரி நீங்க லோன் பேர்ல ரெண்டு பிளேஸ் ஆயிருக்கு, ஓகே. அண்ட் தென் வந்து ஹைட்ரஜன் வந்து ரெண்டு பாண்டிங்ல இருக்கு, அதாவது லோன் பேர் ரெண்டு இருக்கு, சரிங்களா? லோன் பேர் ரெண்டு இருக்கு, பாண்ட் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு. ஸோ மொத்தமா வந்து நாலு இருக்கு, விச் இஸ் இங்க காம்பனன்ட் வந்து நாலு காம்பனன்ட். ஸோ அப்போ இங்க இருக்கிற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்க்ல தான் இருக்கும். ஸோ எக்ஸப்ட் திஸ் ஒன், ஓகேங்களா? எக்ஸப்ட் திஸ் ஒன், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பென் ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம், C2V அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ எப்படி சார் C2V அப்படின்னா, இப்போ நீங்க இதை வந்து சி எத்தனை முறை ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா, லைக் இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த பி வந்து இந்த பக்கம் வந்துருமா, அதே மாதிரி ஏ வந்து ரைட் சைடு வந்துருமா. திரும்ப இன்னொரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரிஜினல் பொசிஷன், அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான், சரிங்களா? இப்போ ரெண்டு முறை ரொட்டேட் பண்ணணும், அதனால இது C2 வருது, ஓகேங்களா? நீங்க ரொட்டேட் பண்றது தான், ஓகே, மெயினா இருக்கக்கூடிய ஆக்சிஸ், ஓகே. ஸோ இது நான் இதுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகே. அடுத்தது வி அப்படிங்கிறது எதை சார் சொல்லுது? ஸோ எக்ஸாம்பிள், ஓகே, லெட் மீ டேக், ஓகே, இப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இது எடுத்து வெட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஓகே. இந்த இடத்துல இப்படி நம்ம பிரேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் சைடுல வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல பாண்டும் ஹைட்ரஜனும் போட்டிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல போட்டிருக்கேன். அப்போ நீங்க இங்க பாக்குறதும், ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடுல ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா இதுதான் சிக்மா. புரியுதா பாருங்க? ஓகே. ஸோ இது வந்து சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், ஓகே. சரி. ஸோ இப்போ லைக் நீங்க இந்த மாதிரி மாலிகுல் கொடுத்தா C2V அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க இல்லையா? ஓகே. ஸோ அடுத்து let us say can have a C3V, ஓகே, C3V. ஏற்கனவே நம்ம பார்த்தது C2V. C3V என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்துரும் அப்படின்னா, let us say pyramidal structure. What is that pyramidal structure? ஸோ ட்ரைகோனல் பிரமிடல் ஸ்ட்ரக்சர்னு எக்ஸாக்டா சொல்லணும்னா ட்ரைகோனல் பிரமிடல் ஸ்ட்ரக்சர், ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரியான மாலிகுல் அப்படின்னா, உங்களுக்கு சென்ட்ரல் ஆட்டம் ஒன்று இருக்கும், ஓகே, சரௌண்டட் ஆட்டம் வந்து 3 இருக்கும், ஒரு லோன் பேர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா, let us say அமோனியா. நைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுங்க அதனுடைய குரூப் எலிமெண்ட்ஸ் வச்சு, ஓகே, யூ கேன் கெட் பாஸ்பைன், ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து அப்படியே லைக் அதே மாதிரி போகும். ஸோ இதுலயே நைட்ரஜன்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா X3, எக்ஸ்னா நீங்க ஹாலஜன்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் PX3, இதே ஹாலஜன் ரீப்ளேஸ் பண்ணலாமா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஓகே, ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், இந்த மாதிரி நீங்க போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த குரூப் வரக்கூடிய ட்ரை ஹாலைட்ஸ், ட்ரை ஹைட்ரைட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு C3Vல வந்துடும், சரிங்களா? ஸோ இதை தவிர வேற என்ன சார் வரும்? ஸோ நம்ம மேல டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஓகே. அந்த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு ஒரு சரௌண்டட் ஆட்டம் மட்டும் டிஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மீத்தேன் இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டெட்ராஹெட்ரல் வந்துடும் இல்லையா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு சரௌண்டட் ஆட்டமை ரீப்ளேஸ் பண்றேன், which is CHCl3, ஓகே. ஐ மீன் எஸ், CH3Cl ஒண்ணு, அதே போல CHCl3 ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேஸ்லயுமே சென்ட்ரல் ஆட்டம் கார்பன், அதனுடைய சரௌண்டட் ஆட்டம் மூணு இது ஒரே மாதிரி இருக்கு, ஒண்ணு மட்டும் வேரி ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்க குளோரின் வேரி ஆயிருக்கு, இங்க வந்து ஹைட்ரஜன் வேரி ஆயிருக்கு. இப்போ இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு ட்ரைகோனல் லைக் என்னன்னா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அமோனியாவை நீங்க டிரா பண்ணும்போது, ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம டிரா பண்ணணும் இல்லையா? ஸோ ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இதுவுமே வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் தான்.
உங்களுக்கு ஆக்சுவலா டெட்ராஹெட்ரல் தான் வரணும். நம்ம இங்க லோன் பேரை கன்சிடர் பண்றது இல்ல. ஓகே, ஸோ அதனால வி ஆர் கெட்டிங் ட்ரைகோனல் pyramidal ஸ்ட்ரக்சர். ஓகே, த சேம் திங் ஹேப்பன் ஹியர். என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ லெட் அஸ் சே இங்க நம்ம இது பிளேன்ல இருக்கு. ஓகே, இது பேக் சைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஃப்ரண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்க குளோரின் இருக்கு, இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க இருக்கு, which is CH3Cl, குளோரோ மீத்தேன். ஓகே, ஸோ இப்போ இதை நீங்க ரொட்டேட் பண்ணும்போது இந்த குளோரின் வழியா நம்ம ரொட்டேட் பண்றோம் அப்படின்னா which is equivalent to this one. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ உங்க ஒரு டெட்ராஹெட்ரல்ல உங்களுக்கு 3 ஆட்டம்ஸ் சரௌண்டட் ஆட்டம்ஸ் சேமா இருந்து ஒன்னு மட்டும் டிஃபர் ஆகுதுன்னா நீங்க C3V எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட். ஓகே, ஸோ புரியுதா பாருங்க. இட் இஸ் தீஸ் ஆர் திங்ஸ் ஆர் வெரி ஈஸி. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஓகே, நம்ம CNVக்கு என்னென்ன வரும்? ஓகே, CN வந்துடும். ஓகே, அண்ட் 3 டைம்ஸ் வந்து யூ கேன் கெட் சிக்மா வி. ஓகே, தென் அடுத்தது வந்து இ. ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். C3Vக்கு இதுதான். ஓகே, அதே போல வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா சார்? ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எக்ஸாம்பிள், இது செகண்ட் பேட்டர்ன் எக்ஸாம்பிள், அண்ட் திஸ் ஒன் as a தேர்ட் எக்ஸாம்பிள். Let us say POCl3. ஓகே, POCl3 இதுவுமே வந்து யூ கேன் கெட் தி சேம் ஸ்ட்ரக்சர். பாஸ்பரஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, O and Cl. ஸோ எதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு யூ கேன் கெட் இட். ஓகே, திஸ் இஸ் C3V. அண்ட் இதே போல let us say C4V. Okay, what is that? C4V. C4V is very simple. Okay, so it's very simple. என்ன அப்படின்னா நமக்கு we can have a square pyramidal structure. What is that? Square pyramidal structure. So square pyramidal structure பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வரும் பாருங்க. ஓகே, let us say square pyramidal. ஓகே, ஸோ ஸ்கொயர் பிரமிடல் யூஸ்வலா வந்து AB5E வந்துடும். அதாவது இதை நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். ஆக்டாஹெட்ரல் ஒரு இடத்துல லோன் பேர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இருக்கும் பாருங்க. ஓகே, ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி ஆக்டாஹெட்ரல், இது ஃபுல்லா வந்து ஆக்டாஹெட்ரல், இந்த இடத்துல உங்களுக்கு லோன் பேர் வந்துருது அப்படின்னா ஓகே, ஸோ அப்போ மெயின் ஆக்சிஸை நீங்க எங்கிட்டு கொண்டு வந்துடலாம், இங்க மெயின் ஆக்சிஸை கொண்டுட்டு வந்துருவீங்க. அப்புறம் ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 டைம்ஸ் தேவைப்படும். அப்போ C4 ஆயிடுது. ஓகே, அண்ட் வெர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதே இந்த ஆக்சிஸ்ல வந்து வெர்டிகல் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஈக்குவலா வரும். ஸோ இதனாலதான் யூ ஆர் கெட்டிங் C4V. ஓகேங்களா? ஸோ அப்போ AB5E, அதாவது சென்ட்ரல் ஆட்டம் சரௌண்டட் ஆட்டம் வந்து 5 இருக்கு, லோன் பேர் 1 இருக்கணும். அந்த மாதிரி யார் சார் வருவாங்க? ஸோ ஹாலஜன் வித் டிஃபரெண்ட் ஹாலஜன் 5 டைம்ஸ், விச் இஸ் நத்திங் பட் யூ கேன் சே BRF5. ஓகே, அல்லது ICl5. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹாலஜன் அதனுடைய டிஃபரெண்ட் இன்னொரு ஹாலஜன் வந்து வித்தியாசமா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா 5 டைம்ஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். சரி, இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? ஸோ இதே மாதிரி வேற என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓகே, இதே மாதிரி வேற எந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும்? XeOF4 இருக்குமா? ஓகேங்களா? அதுவுமே ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர்ல தானப்பா வரும். புரியுதா பாருங்க? கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ இதே போல அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். ஸோ இது வந்து லைக் இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். மூணாவது பேட்டர்ன் என்னன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ் காம்பவுண்ட் இருக்கு. எதுல அப்படின்னா கோஆர்டினேஷன். ஓகே, ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கலாம்ப்பா. ஓகே, அதுல A வந்து 4 டைம்ஸ் இருந்து B வந்து 2 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? மெட்டல் இங்கிட்டு இருக்கும். ஓகே, இதுவுமே வந்து ஒரு ஆக்டாஹெட்ரல்னு வச்சுப்போம். அப்போ ஏவை எல்லாருமே நீங்க இங்க பிளேஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, பி வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறீங்க. அப்ப பாருங்க, இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு இங்க தானே வரும். அப்ப ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து C4 வருமா? அகைன் வெர்டிகலும் வந்துருமா? ஸோ அப்போ C4V. ஸோ அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதாவது ஃபார் டிரான்ஸ், ஓகே, டிரான்ஸ் ஸ்ட்ரக்சர்ல மெட்டல் இருந்து ஓகே மோனோடென்டேட் லிகண்ட் 4 டைம்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு A வந்து 4 டைம்ஸ் இருக்கு, B வந்து 2 டைம்ஸ் இருக்குன்னா இது வந்துடும். புரிஞ்சுதா பாருங்க? ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதே போல ஒருவேளை யூ கேன் சே டிரான்ஸ் இருந்து ஓகே லெட் அஸ் சே ஒரு M இருந்து ஓகே A அண்ட் A 2 டைம்ஸ் இருந்து ஓகே B வந்து 2 டைம்ஸ் இருக்கு அப்படின்னாலையும் யூ கேன் கெட் ஓகே சிமிலர் டைப் விச் இஸ் C4 V மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஒன். ஸோ C4V. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கேட்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து லைக் எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா லைக் வெர்டிகல் C and V, வெர்டிகல் V ஃபார் வெர்டிகல் வரைக்கும் பார்த்துருக்கோம்.
அடுத்து இதே போல we can see CNH. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல ஹரிசாண்டல் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இதுல ஹரிசாண்டல். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஓகே we can take C2H, okay, which is C2H. C2H அப்படிங்கிறதுக்கும் you can have a glycol, sorry, glyoxal. Glyoxal. Okay, glyoxal structure, which is C double bond OH and C double bond OH. இதுதான் வந்து கிளையாக்சலோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதனுடைய பிரைம் ஆர் பிரின்சிபல் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் லைக் திஸ். இது வந்து C2 வரணும். ஓகே, இதுல ஆக்சிஸ் நம்ம ஹரிசாண்டல் ஆக்சிஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா யூ வில் கெட். ஓகே, ஸோ இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறதுங்கிறது நம்ம டீட்டெயில்டா பார்த்துருந்தோம் அப்படின்னா C2னா என்ன, ஹெச்னா என்னன்றதை பார்த்துருந்தோம்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா புரியும். பட் இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? தென் இதுலயே நம்ம செகண்டா இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சார் எடுத்துக்கலாம்? ஓகே, இட் இஸ் இட் we can have a boric acid which is C3H. boric acid ஓட ஃபார்முலா என்னப்பா ஞாபகம் இருக்கா பாருங்க. ஓகே, which is H3BO3. இதை இப்படியும் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஓகே BOH ட்ரைஸ் இப்படியும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து உஷாரா இருக்கணும் இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ போரான் ஓகே ஹேவிங் ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். சி, ஏன்னா ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் பெண்ட் ரெண்டு பாண்டிங் இருக்கு அப்படின்னா இட் வுட் ஹாவ் அ பெண்ட் ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ இப்போ இதனுடைய பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து எங்க வேணும்னா போரான்ல வேணும். ஓகே, ஸோ இது நீங்க 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணாதான் இதே எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே, இது வந்து லைக் ஹரிசாண்டல் நமக்கு பண்ண முடியும். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருந்ததுன்னா we can explain. பட் நம்ம இந்த ஷார்ட் டேர்ம்ல எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ இட் ஹாவ் C3H ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போரிக் ஆசிட்டுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா C3H. புரியுதா பாருங்க? ஸோ அப்போ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து CN மட்டும் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? CN. ஓகே, வாட் இஸ் CN? CN மட்டும் இருக்கிற மாதிரினா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு. ஓகே, ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து உங்களுக்கு ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. வாட் இஸ் தட்? ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர். ஓகே, அதே போல வந்து லைக் F2O2 இதுவும் ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே இதுவும் வந்து உங்களுக்கு C2 ஆக்சிஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ இதை தவிர ஓகே காஜ் ஃபார்ம் ஆஃப் CH2Cl and CH2Cl. Okay, then third one is cis form of metal with A twice and B2. ஓகே, ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து CN ஆக்சிஸ்ல வந்துடும். அது என்ன சார்? ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர். ஓகே, நமக்கு புக் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஓப்பன் புக்கோட அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி, சரிங்களா? அண்ட் இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் இருக்கிற மாதிரி, இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இது வந்து ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர்ல இங்க உங்களுக்கு ஆங்கிள் டிஃபர் ஆகும். இப்போ உங்களுக்கு 2Dல பார்க்கறதுக்கு வேணும்னா அந்த மாதிரி தெரியும். பட் ஸ்டில் இட் இஸ் குவைட் டிஃபரெண்ட். அதனால தான் இதனுடைய ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து லைக் C2 ஆக்சிஸ்ல வந்துடும். ஓகே, யூ ஆர் கெட்டிங் C2 ஆக்சிஸ். புரியுதா பாருங்க? ஓகே, ஸோ இது வந்து லைக் சில நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம செலக்டடா தான் பார்க்கணும், எல்லாம் பார்க்கல. எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டேக் மோர் கிளாஸஸ். ஓகே, ஸோ செலக்டட் மாலிகூல்ஸ். தென் அடுத்ததான் நம்ம பார்க்கறது வந்து டி டைப். ஓகே, அதாவது டி டைப்புங்கிறப்ப இட் இஸ் ஏ டிஎன் டைப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்லி டி இருக்கிற மட்டும், அதே மாதிரி D3ல ஹெச் இருக்கிற மாதிரி, சரிங்களா? அதே மாதிரி டில இருக்கிற மாதிரி, சாரி இட் வுட் ஹேவ் என். ஓகே, புரியுதா பாருங்க? ஸோ அதாவது லைக் இங்க வந்து ஹெச் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம், இங்க டி இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கேன் கோ வித் டி. Okay, first of all, we can go with D3. Okay, so D3 la, okay, you can say ethane. Okay, ethane la gauge. Okay, ethane la gauge form. இப்போ இது வந்து உங்களுக்கு D3 வந்துடும். ஸோ ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். ஓகே, விச் இஸ் ஐ திங்க் நமக்கு ஃபெமிலியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கர்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம். ஸோ ஆல்சோ யூ கேன் சே இட்ஸ் ஸ்டாக்கர்டு கன்ஃபர்மேஷன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான இது இருக்கும். அதாவது
எப்போ உங்களுக்கு டி வரும் அப்படின்னா ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் ஒரு ஆக்சிலரி ஆக்சிஸ், அதாவது லைக் C3 இருக்கு. ஓகே, இது கூட வந்து உங்களுக்கு C2வும் வரும். ஓகே, யூ ஹாவ் அ C2. ஸோ இதுவும் 3 டைம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா யூ கேன் கெட் D3. 2 முறை சி வருது அப்படின்னாவே உங்களுக்கு டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். புரிஞ்சுதா பாருங்க. அப்போ மெயின் ஆக்சிஸ் ஒன்று, ஆக்சிலரி ஆக்சிஸ் அப்போ 2 இருக்கணும். ஓகே, இது ஒன்று. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா DNH. ஓகே, DNH இதுல எக்ஸ்பெஷலி நம்ம பார்க்குறது நிறைய எக்ஸாம்ல, ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்டது, செட் எக்ஸாம், ப்ரீவியஸ் இயர் செட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் D2H. ஓகேங்களா. ஸோ அதுக்கான என்ன இதெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டைபோரேன். ஓகே, டைபோரேன். டைபேரனோட ஃபார்முலா யூ கேன் நோ தட் B2H6. ஓகே, இது வந்து ஒரு லைக் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஓகே, பிரிட்ஜ்ல வந்து 2 ஹைட்ரஜன், டெர்மினல்ல வந்து 2 போரான் கிட்டையும் 2 2, ஸோ மொத்தம் 4 இருக்கும். சரிங்களா. ஸோ பிரிட்ஜ். அண்ட் இது இல்லாம யூ கேன் ஹாவ் C2H4. ஓகே, விச் இஸ் C2H4. ஓகே, ஸோ இது வந்து லைக் பிளேனர் மார்க். ஓகே, அண்ட் யூ கேன் ஹாவ் N2O4. N2O4 வந்து பிளேனார்ல இருந்தது அப்படின்னு. அதே போல நாப்தலின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நாப்தலின். ஓகே, அடுத்தது 1,4, அதாவது 1,4 இந்த சென்ஸ் பேரா. ஓகே, இங்கேயும் இங்கேயும் உங்களுக்கு வந்து பிளேனார் மாலிகுல் இருக்கும். ஓகேங்களா. பேரா பொசிஷன்ல சேம் காம்பவுண்ட் வந்து பிளேன்ல இருக்கும். பிளேன்ல இருந்தால் தான் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ் வந்து நீங்க ஒரு லைக் என்னன்னா டெட்ராஹெட்ரல், அதாவது இந்த எக்ஸ்ல வந்து டெட்ராஹெட்ரல் வர மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு இங்க CH3 வந்துச்சுன்னா CH3 வந்து இப்போ கார்பன் டெட்ராஹெட்ரல் வந்துடும், அந்த மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் கார்பன் இப்போ உதாரணம் சொன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக ஹாலஜன்ஸ் வரலாம். எக்ஸுக்கு பதிலாக ஹாலஜன்ஸ் வரலாம். சரிங்களா. பிளேன்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். பிளேன்ல இருந்தா மட்டும் இது D2H அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா. புரியுதா பாருங்க. அடுத்தது we can have a D3H. D3H அப்படிங்கிறப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் BF3. ஓகே, ஸோ BF3 அண்ட் வேற என்ன சார் சொல்லலாம், இது BF3 ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் அண்ட் PF5. ஸோ இதை ஜென்ரலைஸ் பண்றோம் அப்படின்னா எதெல்லாம் வந்து ட்ரைகோனல் பிளேனார்ல இருக்கோ, ட்ரைகோனல் பிளேனார்ல இருக்கும். அதே மாதிரி இதை ஜென்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா லெட் அஸ் சே ட்ரைகோனல் பைபிரமிடல்ல இருக்கும். வாட் இஸ் தட்? பைபிரமிடல்ல இருக்கும். இந்த 2 ஸ்ட்ரக்சர்லயும் எதெல்லாம் வருதோ, ஐ மீன் இதுல என்னென்ன இருக்கணும்னா சரௌண்டட் ஆட்டம் ஒரே மாதிரி இருக்கணும். மெயினா நம்ம நோட் பண்ண வேண்டியது அதுதான். சரிங்களா. ஸோ சென்ட்ரல் ஆட்டம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரௌண்டட் ஆட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா யூ கேன் கெட் D3H. புரியுதா பாருங்க. அப்போ இதுல என்னென்ன வரும் அப்படின்னா லெட் அஸ் சே யூ கேன் ஹேவ் a C3, ஆமா. ஓகே, 3C2 அண்ட் சிக்மா ஹெச்ல ஒன்று, சிக்மா வில ஒன்று வரும். சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து D3H வந்துடும். ஸோ நம்ம டைரக்டா கொஸ்டின் கூட கேட்கலாம். உதாரணத்துக்கு PCl5 என்ன சார் ஸ்ட்ரக்சர் வரும்? PCl5யோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தெரியும், ட்ரைகோனல் பைபிரமிடல். அப்போ அதனுடைய பாயிண்ட் ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன் உங்களுக்கு, ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரியா, ஐ மீன் ஸ்ட்ரக்சர் வந்து 11th ஸ்டாண்டர்ட் இது வந்து நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா வில் பி வெரி குட். ஓகே, எஸ். தென் we can have a D4H. Sorry, we can have a D4H here. Okay, D4H here. So D4H அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்துடும் அப்படின்னா ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்துடும். வாட் இஸ் தட்? ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஸ்கொயர் பிளேனார் அப்படிங்கிறப்போ நம்ம MA4 மட்டும்தான் மேக்ஸிமம் உபயோக பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ லைக் என்னன்னா எப்போவெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர் வரும், அதாவது மெட்டல் D8 இருந்து, ஓகே, அது கூட உங்களுக்கு ஸ்ட்ராங் லிகண்ட் இருந்ததுன்னா, ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஒரு பேட்டர்ன். ஓகே, இது ஒன் ஆஃப் தி பேட்டர்ன். செகண்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா லைக் பிளாட்டினமும், ஓகே, உங்களுக்கு பெல்லடியமும் வந்து ஒரு 4 லிகண்ட் இருக்கு. ஓகே, ஒரு 4 லிகண்ட்ஸ் வருது அப்படின்னா அப்போ நீங்க அது டைரக்டா நீங்க என்னவே எழுதிடலாம். ஸ்கொயர், ஐ மீன் எஸ், ஸ்கொயர் பிளேனார்னு எழுதிடலாம். அண்ட் இந்த 4 லிகண்டும் வந்து சேமா இருக்கணும், வித்தியாசமா இருக்கவே கூடாது. புரியுதா பாருங்க. இந்த 4 லிகண்ட் வந்து உங்களுக்கு சேமா இருக்கணும், வித்தியாசப்பட்டுறக்கூடாது. புரியுதா பாருங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஸ்கொயர் ஈஸியா எழுதிடலாமா ஸ்கொயர் பிளேனர்ல வந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இதே போல நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா அப்படின்னா, ஓகே, C3, ஐ திங்க் ஹியர் C4Bல உங்களுக்கு இங்க நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ்.
here might be some difference. Okay, so like here எது மட்டும் உங்களுக்கு வராது அப்படின்னா இந்த C4Vல இது மட்டும் வராது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா there is a difference. I will tell you what is the difference here. C4Vல நம்ம அதை எழுதிருக்க கூடாது, ஸோ சாரி. ஸோ will be placed into D4H. ஓகே, அதுக்கான டிஃபரன்ஸை நான் சொல்றேன். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஓ சாரி. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே, ஸோ ஸ்கொயர் பிளானர் அப்படின்னா உங்களுக்கு 4 கார்னர்லயும் ஒரே மாதிரியான எலிமெண்ட்ஸ், ஐ மீன் மாலிகூல்ஸ் அல்லது ஆட்டம்ஸ் வந்து பிளேஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ ஸ்கொயர் பிளானர்னா நமக்கு எப்படி வந்துடும்? எம் இருக்கு. ஓகே, இங்க ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. இந்த நாலுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியா வரும் இல்லையா? நாலுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியா வந்துடும். லெட் அஸ் சே ஏ ஏ ஏ. ஓகே, ஸோ இப்போ இதுல பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நடுவில் இருக்கிறது தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல நீங்க வந்து எது வந்துடும் உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. யூ கேன் கெட் C4. இப்போ இது வந்து அடுத்த ஒரு ஆக்சிஸ் நம்ம இது வழியா நம்மளால ரொட்டேட் பண்ண முடியுமா? ஓகே, இங்க வந்து உங்களுக்கு C2 வருமா பாருங்க. ஸோ யூ கேன் கெட், அதாவது இது வழியா லைக் ஏ வழியா, இந்த ஏல இருந்து அந்த ஏ வழியா நீங்க கனெக்ட் பண்ணும்போது யூ கேன் கெட் அனதர். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு ஒரு C2 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு C4ம் கிடைக்குது, C2வும் கிடைக்குது. அப்ப 2 முறை C2 வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு D வந்துரும். இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால சார் அப்போ மேல கொடுத்த எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு இதுல வராதா சார்? ஓகே, கேட்கலாம், என்ன டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க, இதை தான் நம்ம கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் பிரமிடல்ல வராதா சார் அப்படின்னா உங்களுக்கு பாருங்களேன், இந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்ணும்போது பிளாக்ல வரைகிற பாருங்க, இந்த இடத்துல கனெக்ட் பண்ணும்போது இதை ரொட்டேட் பண்ணா உங்களுக்கு சிமெட்ரி வருமானா வராது. C2 சிமெட்ரி வருமானா வராது. ஏன்? உங்களுக்கு லைக் இந்த இடத்துல இதை எரேஸ் பண்ற பாருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு இங்க வந்து ஒரு ஆஹ், அதாவது அந்த பிரமிடல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு மாலிகூல் இருக்கு. ஆனா அதனுடைய ஆப்போசிட் சைட்ல லோன் பேர் தான் இருக்கு. அப்ப இது வந்து வேற வேற வந்துருது இல்லையா? சோ அதனாலதான் இது C4Vயோட நின்றுது. ஓகேங்களா? இதுல வந்து ஒரே ஒரு மெயின் ஆக்சிஸ் எது அப்படின்னா இப்ப நம்ம டெலிட் பண்ண பாருங்க, இதுதான். ஓகே, சோ இதுதான் வந்து உங்களுக்கு C4 ஆக்சிஸ். C2 ஆக்சிஸ் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய லோன் பேர். இந்த லோன் பேரை எடுத்துட்டு இங்கேயும் ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிக்கு போயிடும். ஓகே, சோ ஃபீல் த டிஃபரன்ஸ் கைஸ் ஆக்சுவலி. ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இங்க வந்ததுனால இப்ப இது மறக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ எஸ். ஸோ அப்போ டிரான்ஸ்ல உங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து லைக் M A4B2 வந்துச்சு அப்படின்னா யூ கேன் கெட் D4H. ஓகே, விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து ஆல்ரெடி PGTRBல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் தி லைன்ஸ்ல வர்றதுனால இது எக்ஸ்பிளைன் கொஸ்டினா கேட்டு. Okay, so for example, I can say platinum PTCl4 and you have a 2 minus. So இது வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல வரும்? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிக்கல் டெட்ராசைனைடு, இது எல்லாமே நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா you can get square planar structure. இல்லையா? D8 complex with strong ligand. Okay, yes. அடுத்து பாத்தீங்கன்னா you can have a D5H. இப்போ D5H எடுத்தீங்க அப்படின்னா C5H5 மைனஸ். இது என்னதுப்பா? நமக்கு தெரியும், சைக்ளோபென்டா டையினல் அணையம் இல்லையா? சைக்ளோபென்டா டையினல் அணையம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி IF7 அப்படிங்கிறது என்னதுப்பா? பென்டகோனல். ஓகே, பென்டகோனல் பைபிரமிடல் வந்துருமா? ஓகே, பென்டகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். அப்போ எதெல்லாம் பென்டகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு D5H வந்துரும்ல. அதே போல ரொம்ப முக்கியம் இது ஃபெர்ரோசின். ஓகே, ஃபெர்ரோசின் வந்து எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சுன்னா, ஓகே, ஃபெர்ரோசின் வந்து எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு D5H. அதே உங்களுக்கு பேரலா இங்கே எழுதுறேன். ஓகே, லெட் அஸ் சே ஃபெர்ரோசின் வந்து ஓகே உங்களுக்கு ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா ஓகே அதை நோட் பண்ணிக்கோங்க. D3Dல வந்துடும். ஓகே, D3Dல வந்துடும். ஓகே, ஸோ பின்னாடி எக்ஸ்பிளைன் தான் பண்ண போறோம், பட் ஸ்டில் இப்பயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் D5Hல வந்து உங்களுக்கு இதோட முடிஞ்சிடும். ஃபெர்ரோசின் வந்து எக்லிப்ஸ்ல என்ன கன்ஃபர்மேஷன், ஐ மீன் எக்லிப்ஸ்ல என்ன பாயிண்ட் குரூப், ஸ்டாண்டர்ட்ல என்ன பாயிண்ட் குரூப் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதுலயுமே இதுல ஒன்னு வந்து நமக்கு பிஜிடிஆர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. செட்லயும் நம்ம கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? ஓகே, தென் அண்ட் இது வந்து மகாராஷ்டிரா செட்லயும்
கேட்டிருக்காங்க. ஃபெர்ரோசினோட எக்லிப்ஸ்டு அண்ட் ஃபெர்ரோசினோட ஸ்டாகர்டு ஸ்ட்ரக்சர் என்ன, ஐ மீன் அதனோட பாயிண்ட் குரூப் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஓகே, ஸோ இது ஒண்ணு. அடுத்து D6H ஜெனரல் கன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு மெட்டல் இருந்து இந்த பக்கமும் பென்சின் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த பக்கமும் பென்சின் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மெட்டல் மேபி குரோமியமா இருக்கலாம் அல்லது கொபால்டா இருக்கலாம். ஸோ ரெண்டு பென்சின் ஒரு மெட்டலுக்கு, அதாவது இதெல்லாம் நம்ம சாண்ட்விச் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்படின்னா யூ கேன் சே இட் இஸ் D6H. புரிஞ்சுதா பாருங்க, கேன் யூ able to understand D6H? ஓகே, ஸோ இப்போ நான் வரைக்கும் நம்ம பார்த்தது டிஎன்ல ஹெச் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து வந்து டில, ஓகே, டிஎன்டி பார்ப்போம். ஓகே, ஸோ டிஎன்டில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் D2D. ஓகே, ஸோ D2Dல அலின், அலின் காம்பவுண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அலின் ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ். ஓகே, let us say ஸ்பைரைன், பைஃபினைல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுல வரும்? ஓகே, you can get it into D2. Okay, what is that? D2. So you can see D2. Okay, ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு D2 வந்துடும் அண்ட் அடிஷ்னலா you can get D also. சரி, D3Dல நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இல்லைப்பா? D3Dல வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், which is nothing but ஓகே, ஈத்தேன் மாலிகுல் நம்ம படிச்சிருக்கோம். ஈத்தேன் மாலிகுலோட ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன், ஈத்தேன் மாலிகுலோட ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் வந்து புரியுதா பாருங்க. அதே அதே போல வந்து ஓகே, ஃபெர்ரோசினோட ஃபெர்ரோசினோடது பாருங்க, ஸ்ட்ரக்சர் வந்து எங்க எழுதிருக்கோம், இங்க எழுதிருக்கோமா? ஓகே, கேன் ஹாவ் திஸ் ஒன். ஓகே, ஸோ லெட் அஸ் சே ஃபெர்ரோசின் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா D3. ஓகே, D3, sorry, not D3D, it is D5D. ஓகே, D5D ஃபெர்ரோசினோட, ஓகே, ஃபெர்ரோசினோட ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஸ்டாகர்ட் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும்? ஓகே, ஸோ இது வந்து இந்த இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா லைக், ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, புரியுதா பாருங்க? ஓகே, ஸோ அதாவது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைடில் அதனோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஆப்போசிட் சைடில் பிளேஸ் பண்ணிருக்கோம். இப்போ நான் மேலேயும் ஒரே மாதிரி வரைஞ்சு, ஓகே, அதாவது இந்த மாதிரி வரைஞ்சு கீழேயும் இதே மாதிரி வரைஞ்சேன் அப்படின்னா, இப்போ லைக் என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதனோட ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு எதுல வந்துடும்? எக்லிப்ஸ்ல வந்துடும். ஸோ இங்க வந்து ஒன்னோட ஒன்று வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்கு, இது ஸ்டாகர்ட்ல வந்துடும். ஸோ ஸ்டாகர்ட்ல உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஓகே, இதுல வந்து லைக் இப்போ உங்களுக்கு இதுல 5 டைம்ஸ் நீங்க ரொட்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனாலதான் இட் இஸ் D5D, நாட் D3D. ஓகே, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சார் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பண்ணாதீங்க. ஸோ ஐ கரெக்ட் மை மிஸ்டேக் ஹியர். ஓகே, இட் இஸ் ஃபெரோசினோட ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் இஸ் D5D. சரிங்களா, ஸோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாகர்டுக்கு என்ன வரும் அண்ட் எக்லிப்ஸ்டுக்கு என்ன வரும், ஓகேங்களா? ஸோ இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். அடுத்தது ஈத்தேன் மாலிகுலோட ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷனும் அதே போல ஈத்தேன் மாலிகுலோட எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம ஸ்டாகர்டுக்கு வந்து D3D சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதே போல யூ கேன் செக் இட் ஓவர் ஹியர். ஓகே, ஈத்தேனோட வெறுமனே இருக்கக்கூடிய இதுல பாருங்க, யூ கேன் ஹாவ் காஜ் ஃபார்ம் வந்து யூ கேன் ஹாவ் D3. ஓகே, லீனியர் மாலிகுல்ஸ்னா என்ன மாதிரி சார் வரும்? லீனியர் மாலிகுல்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ அப்போ லீனியர் மாலிகுல் எந்த மாதிரி வரும்? லெட் அஸ் சே லீனியர் மாலிக்யூல். ஓகே, ஸோ லீனியர் மாலிகுல் அப்படிங்கிறப்ப அது சிமெட்ரியோடயும் இருக்கலாம், இல்லைன்னா சிமெட்ரி இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, சிமெட்ரியோட இருக்கலாம், இல்லைன்னா சிமெட்ரி இல்லாம இருக்கலாம், வித்தவுட் சிமெட்ரி. இப்போ சிமெட்ரி அப்படின்னா யூ கேன் ஹாவ் எ எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ H2, ஓகே, Cl2, O2, ஓகே, இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமெட்ரிக்கலா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்குன்னா இது வந்து லைக் வெட்டணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவலா இருக்குங்களா, ஐ மீன் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோ டைஅட்டாமிக் மாலிகுல் சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். இதுல வந்து D∞H, வாட் இஸ் தட்? D∞H. இப்போ இதுவே வந்து உங்களுக்கு வித்தவுட் சிமெட்ரி அப்படின்னா உங்களுக்கு HCl, அதாவது ரெண்டு ஆட்டம் இருக்கும், ரெண்டுமே வேற வேற. ஓகே, அல்லது 3 ஆட்டம் இருக்கும், அதுவுமே வேற வேற. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா C∞H.
இது டூ கிடையாது, இட் இஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகே, ஸோ இட் இஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி மாலிகுலோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் we can able to give பாயிண்ட் குரூப். ஸோ இங்க நிறைய பாயிண்ட் குரூப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செலக்டடா மட்டும் பார்த்துருக்கோம். ஒரு சிலதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், லைக் எஸ்என் வர்றது. ஓகே, ஸோ அல்லது லைக் ஒரு சில மாலிகுல நம்ம பார்க்கல. ஓகேங்களா? இப்போ ஆக்டாஹெட்ரல் காம்பவுண்ட்லாம் வருதுன்னா, ஆக்டாஹெட்ரல் அப்படிங்கிறதே ஒரு காம்பனன்ட் தான். ஐ மீன் அதுவே ஒரு பாயிண்ட் குரூப் தான். ஸோ அதுக்கு தனியா வந்து பாயிண்ட் குரூப் வந்து நம்ம இது பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா SF6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் சே SF6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய சென்ட்ரல் ஆட்டம் வந்து எஸ், சரௌண்ட் ஆட்டம் வந்து F6. இது பர்ஃபெக்டான ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அப்போ இதனுடைய சிமெட்ரி வந்து ஐ மீன் பாயிண்ட் குரூப் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டாஹெட்ரல். ஓகே, ஸோ இதுல ஒருவேளை ஒரு ஆட்டம் மாறுது அப்படின்னா அப்போ உடனே மாறும். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ SF6 நம்ம இது சொல்லிட்டோம். SF5 இருந்து குளோரின் இருக்கு. இது வந்து இமேஜினேஷன் தான், சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த இடத்துல கேன் ஹாவ் இப்போ கிளாரிட்டி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே எது இருந்துரும்? குளோரின் இருந்துரும். ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு எது வந்துடும்? குளோரின் வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குளோரின் வருது. ஓகே, இந்த இடத்துல குளோரின் வருது. அப்போ இது பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஓகே, C4H மாதிரி இருக்கா? ஓகே, இமேஜின். ஏன் இது C4H மாதிரி இருக்கு? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஒன் நீங்க இது இது வந்து லோன் பேரா கன்சிடர் பண்ணீங்க. ஏன்னா இது மட்டும் தான் வித்தியாசப்படுது இல்லையா? இது மட்டும் தான் வித்தியாசப்படுது. ஸோ அப்போ நீங்க இதுல எது மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியும்? பிரின்சிபல் ஆக்சிஸ் ஒன்னு மட்டும் தான் எடுக்க முடியும். C4 மட்டும் தான் எடுக்க முடியும். மற்றபடி ஓகே, ஸோ அதுல ஹரிசாண்டல் மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சரோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது இதுலயே ரெண்டு வித்தியாசமா வந்துச்சுன்னா, ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன வந்துடும்? C4H வந்துடும். இதே லெட்டஸ் F4 இருந்து Cl2 வந்து இதை நான் திரும்ப சொல்லிடுறேன். மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகுது ஆகுறது அப்படின்னு இமேஜினேஷன் தான் இது, சரிங்களா? ஒரு வேலை இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ லைக் உங்களுக்கு குளோரின் வந்து ஓகே, இங்க ஒரு குளோரின் வந்துருமா? இப்ப இது பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்கு? ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்பவுண்ட். ஓகே, ஸ்கொயர்ல வந்து ஸ்கொயர் பிளேனார்ல உங்களுக்கு 4 சேம் ஆட்டமும் அதனுடைய ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் வந்து டிரான்ஸ்பொசிஷன் மாதிரி இருக்கு. அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட டிரான்ஸ்பொசிஷன் மாதிரி. அப்படி இருந்ததுன்னா நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? D4H படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ புரிஞ்சா பாருங்க, D4H. அப்போ இந்த மாதிரி சிம்பிளா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்ளிகேஷன் ஓரியன்டா நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கெட் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட். சரி, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நான் இங்க ஒரு ஷார்ட் கட்டா கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதனால நோட் பண்ணிக்கோ, சரிங்களா? டு ஃபைண்ட் தி ஆர்டர். நீங்க ஒரு வேலை குரூப் தியரியில ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அண்ட் இதனால பாயிண்ட் குரூப்பும் கண்டுபிடிச்சிட முடியும் சார் அப்படின்னா ஓகே, ஸோ ஆர்டர் கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா அடிஷ்னலா ஒரு கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ சிஎன் ஓகே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்ணுங்கிறத நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். அதே மாதிரி லெட்டஸ் சே சிஎன்வில 2n, அதாவது லைக் இங்க என்ன எண் வருதோ அதுதான் வந்து ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C2V இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 2 4, அப்போ ஆர்டர் வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்தது? 4 ஆர்டர்ஸ் வந்துருக்கு. அடுத்து C2 அல்ல சாரி CNH. CNH இப்போ CNH அப்படின்னா 2n. ஓகே, அதே போல SN வருது அப்படின்னா அதுக்கு n மட்டும்தான். ஓகே, DN வருது which is 2n. ஓகே, அதே மாதிரி லெட் இஸ் DNH பாத்தீங்க அப்படின்னா 4n. லெட் இஸ் DND வந்து 4n. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இதே போல ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனுக்கும் ஒரு சில மாலிக்யூல்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? ஒரு ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஸோ பர்டிகுலர் மாலிகுலுக்கு அண்ட் அந்த மாலிகுலோட வைப்ரேஷனல் எத்தனை இருக்கும், டிரான்ஸ்லேஷனல் எத்தனை இருக்கும் அண்ட் எது எதெல்லாம் வைப்ரேஷனல் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. லைக் பிஜிடிஆர்பிலே கேட்டிருக்காங்க. நமக்கு என்னன்னா ஸோ லைக் சேம் அதாவது கவர்மெண்ட் ப்ரொஃபசர்ஸ் கொஷின்ஸ் எடுக்கும்போது மேபி அதே மாதிரியான கொஷின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, அந்த கான்செப்ட்ல தான் நம்ம இதை நம்ம பார்க்குறோம், லாஸ்ட் மினிட்ல பார்க்குறோம். ஓகே, ஸோ அதனால ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் எது எதுக்கெல்லாம் நோட் பண்ணி வைங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஃபார் வாட்டர் மாலிகுல் நோட் பண்ணி வைங்க. அமோனியாவுக்கு நோட் பண்ணி வைங்க. ஓகே, CH4க்கு ஐ மீன் மீத்தேனுக்கு நோட் பண்ணி வைங்க.
BF3க்கு நோட் பண்ணி வைங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல நம்ம டிஆர்பி போர்டுல வந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது தான். லைக் பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி அண்ட் வேற என்ன, இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எடுத்த அந்த கொஸ்டின் பேப்பர் லைக் 2016. இந்த கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் இந்த கொஸ்டின் ஐ மீன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இதனுடைய ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் என்னங்கிறத மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ லெட் அஸ் சே C2V இருக்கு அப்படின்னா, ஓகே, இதனுடைய டிரான்ஸ்லேஷனல் எத்தனை? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்லேஷனல். ஓகே, இதனுடைய ஓகே ஸ்பெக்ட்ரல் டேட்டா which is A1, B1 and B2. அதாவது இதுல ஏங்கிறது வந்து உங்களுக்கு ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் போட்டீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 1 இருந்ததுன்னா ஓகே, யூ கேன் சே ஏ. ஓகே, அது வந்து லைக் ஒரு டைமென்ஷனை சொல்லக்கூடியது. அடுத்தது பிங்கிறது என்னன்னா அதுலயே ஆன்டிசிமெட்ரி -1 வந்துச்சுன்னா வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து ரொட்டேஷனல். ஸோ ரொட்டேஷனல் பார்த்தீங்க அப்படின்னா A2, ஓகே, B1 பிளஸ் B2. ஸோ இப்போ நீங்க டோட்டலா கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது யூ கேன் சே A1, A2 பிளஸ் 2 B1 இருக்கு, பிளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா 2 B2 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதுல வைப்ரேஷனல் என்ன சார்? ஓகே, வைப்ரேஷனல் இட் இஸ் ஏ வைப்ரேஷனல். இதுதான் வந்து பிஜிடிஆர்பியில் கேட்டாங்க. ஸோ 2 A1 பிளஸ் B2 இதுதான் வந்து வைப்ரேஷனல். இப்போ டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஓகே, டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 3A1 வந்துடும். ஓகே, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷனல், வைப்ரேஷனல் எல்லாம் 3 சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமே வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ 3A1 இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா A2 வந்து உங்களுக்கு 1 டைம்ல இருக்கும். அடுத்தது B வந்து ஓகே, ஐ மீன் 3B1 பிளஸ் 2B2. ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து தெளிவா நம்ம இதை எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து நமக்கு வைப்ரேஷனல் கேட்குறாங்களா, ரொட்டேஷனல் கேட்குறாங்களா, டிரான்ஸ்லேஷன் கேட்குறாங்களா, மொத்தமாவே வந்து நமக்கு கேட்குறாங்களா, இந்த மாதிரி we must know the things. சரிங்களா? we must know the things first. ஸோ இதே போல வேற எதுக்காவது நோட் பண்ணணுமா சார்? எஸ், நோட் பண்ணணும். சார் எது எதுக்கு நோட் பண்ணணும் நோட் பண்ணிக்கோங்க. C3Vக்கு நோட் பண்ணணும், C2Hக்கு நோட் பண்ணணும். ஓகே, அவங்க டைரக்டா வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அமோனியா மாலிகுலுக்கு ஐ மீன் C3Vக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அமோனியா மாலிகுலுக்கு வைப்ரேஷனல் என்ன, ரொட்டேஷனல் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அதே போல வந்து லைக் D3V இதுக்கும் நோட் பண்ணி வைங்க. ஸோ இது எல்லாமே எங்க சார் இருக்கு? சிம்பிளா நீங்க தேடினீங்க அப்படின்னா பியூரியன் சர்மா புக்ல இருக்கு. பியூரியன் சர்மா புக்ல இருக்கு. இந்த புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே லைக் டைரக்ட் கொஸ்டின்ஸா வரக்கூடியது. இப்போ இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு கேரக்டர் டேபிள் கொடுத்தாதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு கேரக்டர் டேபிள் இல்ல. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்ல உங்களுக்கு கேரக்டர் டேபிள் கொடுத்தது இல்ல. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ கைண்ட்லி யூ கேன் சி. ஓகே, ஸோ இதை ஒரு சிலரை மெமரி பண்ணி தான் ஆக வேண்டியது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்க சொல்றேன். ஓகே, அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஆல் ஓவர் இந்தியாவில் செட் எக்ஸாம்ல கேட்ட கொஷின். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஒரு முறை பார்த்துட்டு கூட வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அலின் காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அலின் காம்பவுண்ட், ஸோ இந்த காம்பவுண்டோட என்ன பாயிண்ட் குரூப் வரும்? லெட் சே D2H. ஓகே, ஆப்ஷன் பி D3D, ஆப்ஷன் சி D2D, ஆப்ஷன் 4 C3H. ஓகே, ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கமெண்ட் போடும்போது 1க்கு அப்படின்ற மாதிரி போடுங்க. ஓகே, ஸோ தென் செகண்ட் கொஸ்டின் NH3யோட வைப்ரேஷன், ஐ மீன் வைப்ரேஷன் ஆஃப் அமோனியா மாலிகுல். ஓகே, அமோனியா மாலிகுல். ஓகே, ஸோ அமோனியா மாலிகுல் அப்படிங்கிறப்ப அமோனியாவோட இது தெரியணும் நமக்கு. ஓகே, அமோனியா மாலிகுலோட பாயிண்ட் குரூப் தெரியணும். அமோனியா இஸ் நத்திங் பட் C3V.
அப்போ C3Vல நமக்கு வைப்ரேஷன் என்ன, ரொட்டேஷனல் என்ன, இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஐ மீன் இது முடிஞ்சதுக்கு அப்புறம், கிளாஸ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வைப்ரேஷனல் மாலிக்யூல் ஆஃப் அமோனியா C3Vக்கு என்ன இருக்கும்? ஓகே, தென் செகண்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, லைக் தேர்ட் கொஸ்டின், தி ஆர்டர் ஆஃப் D3H பாயிண்ட் குரூப் இஸ் இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் செட் எக்ஸாம்ல கேட்டதாப்பா. இந்தியா லெவலில் வெவ்வேறு ஸ்டேட்ல கேட்ட கொஷின்ஸ். ஓகே, இஸ் ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் டி 6. இப்போ அலின் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன், விச் இஸ் D2D. ஓகே, ஸோ இது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பீரன் சர்மா ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணிட்டு ஆன்சர் நீங்க படிச்சுட்டு போடுங்க. ஓகே, தென் தேர்ட் கொஸ்டின். இப்போ D3Dக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஓகே, ஸோ மேல அப்படியே போங்க. DND என்ன போட்டிருக்கு? 4N போட்டிருக்குங்களா? இப்போ Nக்கு பதிலாக அங்க இருக்கக்கூடிய நம்பர் என்னப்பா? 3. ஓகே, நமக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னா 4N. D3D is nothing but 4N times order. அப்போ 3ங்கிறது, okay, you can get 4 into 3, which is 12. Okay, can you able to understand? Okay, so இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், XeOF4 ஓட பாயிண்ட் குரூப் என்ன? ஓகே, ஸோ இதே வீடியோல நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஸோ போடும்போது எய்தர் XeOF4 அப்படின்னும், அப்படி இல்லைன்னா ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் அந்த மாதிரியும் நீங்க போடுங்க. ஸோ இதனோட பாயிண்ட் குரூப் என்ன, இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி எக்லிப்ஸ்ட், இட் இஸ் எக்லிப்ஸ்ட், ஓகே, ஃபார்ம். ஓகே, eclipsed form of, okay, Rutrazine is, okay, eclipsed form of Rutrazine, let us say option A D5H, option C C5H, option C D2H, option D SN. இப்போ ருத்ரசின் அப்படின்னா முதல்ல ஸ்ட்ரக்சர் தெரியணும் இல்லையா? ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம ஃபெரோசின் இருக்கு இல்லையாப்பா, ஃபெரோசின்ல நீங்க அயனை எடுத்துட்டு ருத்தினியம் போட்டுட்டீங்க அப்படின்னாவே போதும். எக்லிப்ஸ்னா உங்களுக்கு வந்து லைக் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி இருக்கும்? மேல இருக்கக்கூடிய ஓரியன்டேஷன் மாதிரியே இருக்கும் இல்லையா? ஸோ அதேதான். இப்போ இந்த நம்ம இதை நீங்க எதுக்கு ரிசம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இந்த ரிசம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்லிப்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஃபெரோசின். எக்லிப்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஃபெரோசின் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? செக் பண்ணி பாருங்க. எக்லிப்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஃபெரோசின். ஓகே, eclipsed form of ferrocene. இது staggered. ஓகே, இங்க இருக்கு பாருங்க, D5H. கரெக்ட்டுங்களா? புரிஞ்சுதா பாருங்க, D5H. ஓகே, ஸோ அண்ட் அடுத்தது வந்து staggered conformation of ferrocene கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. staggered conformation of ferrocene ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த் கொஸ்டின். ஓகே, ஸோ let us say trans, okay, trans cobalt, ammonia 4 times, chlorine 2 times. ஓகே, ஸோ நம்ம நியூட்ரல் மாலிகுல் இதனோட பாயிண்ட் குரூப் என்னன்னு கேட்குறாங்க. இதனுடைய பாயிண்ட் குரூப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து டிரான்ஸ்னா ஆப்போசிட் சைடில் இருக்கும் இல்லையா? ஸோ கோபால்ட் இங்க இருக்கு. ஓகே, ஸோ இதனுடைய ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஓகே, ஸோ let us say இங்க வந்து குளோரின், இங்க குளோரின், அண்ட் ஹியர் யூ மே ஹாவ் அமோனியா, அண்ட் ஹியர் யூ மே ஹாவ் அமோனியா. ஸோ இது பார்க்கறதுக்கு என்ன வருது? ஓகே, ஸோ இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, எஸ், அதாவது லைக் இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா? சிஎல் இந்த இடம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஸ்கொயர்ல இருந்து உங்களுக்கு ஒரே மாதிரியா இருக்கு. இது எந்த மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, யூ கேன் கெட் இட் எய்தர் C4H எப்போ வரும்? இந்த இடத்துல உங்களுக்கு வேற மாதிரி இருந்ததுன்னா C4H வரும் இல்லையா? அப்போ உங்களுக்கு முதல் பிரின்சிபல் ஆக்சிஸ் வரதுனால C4 வருது. அதுக்கப்புறம் இங்க ஒரு C2 வரும். ஸோ அப்போ C4 C2 ரெண்டும் போச்சுன்னா, ஐ மீன் ரெண்டுமே வந்ததுன்னா யூ கேன் டி, ஓகே, யூ கேன் ஹேவ் இட் D4H. நம்ம ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ் மெட்டல் கூட, ஓகே, ஏ வந்து 4 டைம்ஸ் இருக்கு, பி வந்து 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கெட் D4H. ஓகே, ஸோ சிம்பிளா இங்க நீங்க பார்க்கலாம்.
Okay, so this is what actually simple காம்ப்ளெக்ஸ் ஐ மீன் சிம்பிள் இது மட்டும் நம்ம எடுத்து இங்க சொல்லியிருக்கோம். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அடிஷ்னலா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்க நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒருவேளை எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். அதை ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. எழுதி வைக்கல அப்படின்னா ஒரு முறை எழுதி அதை பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா? அண்ட் இங்க மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அவசியம் தெரியணும். கெமிக்கல் பாண்டிங் மாலிகுலரோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவசியம் தெரியணும். அப்படி தெரிஞ்சதுனா தான் நம்ம எல்லாத்துலயும் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கெமிக்கல் பாண்டிங் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் தெரியல. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து விபிடி ஸ்ட்ரக்சர்ஸும், விஎஸ்இபிஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் 2 ஸ்ட்ரக்சர்ஸும் 2 டேபிளுமே உங்களுக்கு தெரியணும். இது 2ம் தெரிஞ்சா தான் நம்ம பண்ண முடியும். அதே மாரி கோஆர்டினேஷன்ல இருக்கக்கூடியதுமே வந்து அதே மாரி தான். ஓகே. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சதுனால தான் நம்ம பாயிண்ட் குரூப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் மெத்தட்ஸ். இது வந்து ஒரு 1 டேல நீங்க இந்த வீடியோ பார்த்து இந்த பாயிண்ட் குரூப் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுல இருந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை அனுப்பிச்சு விடுங்க. ஓகே, சிஎஸ்ஆருக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, யூ கேன் என்ரோல் அண்ட் பிஜிடிஆர்பியோட கிளாஸஸும் நமக்கு போயிட்டு இருக்கு. நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. நம்ம ப்ரொஃபசர் அகாடமியோட வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நாட் ஓன்லி கெமிஸ்ட்ரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ யூ கேன் விசிட் அண்ட் enroll and refer your friends to. Okay, yes, I'm signing off from here. This is Madan Kumar, chemistry professor from Professor Academy. Thank you all.